எனக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. இன்னும் நீ திருந்தவே இல்லையாடி? மறுபடியும் பிரீத்தியை ஏமாத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தியா? இப்பவே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன். பாட்டி, அம்மா மேல எந்த தப்பு இல்ல பாட்டி. அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் 1 மாசமா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அப்ப நான் பிரீத்தி பேரை சொல்லி உளறி இருக்கேன். அப்ப கண்முழிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு பிரீத்தியை கூப்பிட அம்மா இந்தியா வந்திருக்காங்கன்னு. அதான் நானும் பின்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அப்ப சரி, வந்தது வந்துட்டீங்க. இன்னைக்கு என் பேரனுக்கு நிச்சயதார்த்தம். வந்து சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க. ஒரு நிமிஷம். உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ? இல்ல, பிரீத்தி தம்பி ஹரிஷ ஏற்கனவே விக்ரம்க்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி தானே நம்ம கிட்ட அறிமுகமானாங்க. அப்படி இருக்கும்போது ஹரிஷ் பிரீத்தியோட தம்பின்னு விக்ரமுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமால. விக்ரம், உனக்கு அவனை முன்னாடியே தெரியுமா? அத நான் சொல்றேன் பாட்டி. நான் விக்ரம் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பிரீத்தி தம்பின்னு விக்ரமுக்கு தெரியாது பாட்டி. என் அக்கா உங்க வீட்டில் இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவா. அதை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா எப்படி உங்க வீட்டுக்குள்ள வர்றதுன்னு எனக்கு தெரியல பாட்டி. ஏன்னா எங்க அக்காவே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொன்னா. அதனால நான் எப்படி உங்க வீட்டுக்குள்ள வர்றதுன்னு யோசிச்சேன். அப்பதான் நான் விக்ரம் கிட்ட ஒரு புது ஃப்ரெண்டு மாதிரி பழகி உங்க வீட்டுக்குள்ள வந்தேன் பாட்டி. விக்ரம், என்ன மன்னிச்சிடு விக்ரம். முடியாது. இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிருக்க. எங்க பாட்டிக்கு போய் சொன்னா பிடிக்காது. என்ன மன்னிச்சிடு விக்ரம். பாட்டி, என்ன மன்னிக்க சொல்லுங்க பாட்டி. விக்ரம், அவன் தான் மன்னிப்பு கேக்குறான்ல. ஏதோ அக்கா மேல உள்ள பாசத்துல தப்பு பண்ணிட்டான். மன்னிச்சிடு ராஜா அவனை. பாட்டி சொன்னதுனால மன்னிக்கிறேன். நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கு. வாங்க உள்ள போலாம். போங்க போங்க. ஆண்டி, நீங்க ஒரு பிளான் பண்ணா அந்த பிளான் முழுசா முடிஞ்சாதான் சக்சஸ். ஏன்னா ஒரு செகண்ட்ல எல்லாமே மாறிடும். இப்போ உங்களுக்கு மாறுச்சுல, அந்த மாதிரி இதுதான் கிளைமேக்ஸ்னு நீங்க முன்னாடியே முடிவு பண்ணி இருந்தாலும் அது முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா இப்படி அசிங்கப்பட்டுட்டு தான் நிக்கணும். ஐயோ சந்திரிகா, கோபப்படாத பையா, மனசு தாக்காதே. விக்ரம்க்கு எப்படி நம்ம பிளான் தெரிஞ்சது? அவனுக்கு தெரியாம அந்த ஹரிஷ சரியான டைமுக்கு வர வச்சிருக்கவே முடியாது.
ஹரிஷ்க்கு நீங்க இங்க வர்றது முன்னாடியே தெரியுமா? தெரியாதே. அப்புறம் யார் இந்த பிளான விக்ரம் கிட்ட சொன்னது? ஐயோ அம்மா, நான் எப்படிமா சொல்லுவேன்? நான் உங்களோட விசுவாசிமா. நான் போய் இந்த பிளானை வெளியே சொல்லுவேனா? யோ, நீதான் குடிச்சிட்டு உளறனியா? அம்மா, நான் குடிக்கவோ இல்ல உளரவோ இல்ல, கையில காசு வேற இல்ல. நீ 2 வாரமா பணம் கொடுக்கல, அப்புறம் எப்படி நான் குடிக்கிறது? அதானே. விக்ரம், பாஸ், அவங்க பிளான் இதுவா தான் இருக்குன்னு எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஹரிஸ் தம்பியை கரெக்ட் டேத்துக்கு எப்படி பாஸ் வர வச்சீங்க? ஆன்ட்டி இந்த மாதிரி வில்லங்கமா பிளான் பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணதுதான். அதான் அவங்க ரூம்ல நேத்து நைட்டு என்னோட பேனாவில் மைக்ரோஃபோனை செட் பண்ணி அதை அவங்க ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். அதனால்தான் அவங்க பிரீத்தியோட சித்தியை வர வைக்கிறதுக்கு பிளான் போடும்போதே நான் ஹரிஷ்க்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நம்ம கிட்ட அப்படி என்ன பிளான் இருக்கு சொல்லுங்க. பிளான் இல்லாமையா எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்? கண்டிப்பா பிளான் இருக்கு. விக்ரம் உன் கையில தான் மோதிரத்தை போடுவான். இப்ப அந்த பிரீத்திய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னதான் வழி? அதுக்கான பிளானை நான் சொல்றேன். விக்ரம், ஒரு நிமிஷம் இருங்க. அடங்க மாட்டாங்க போல. அடுத்த பிளான் போடுறாங்க. அதையும் காலி பண்றேன். இருங்க வரேன். பிரீத்தி, நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லாரும் பெரிய பெரிய ஆபீசரா இருப்பாங்க. அவங்கள நல்லா நீதான் கவனிச்சுக்கணும். சரியா? அம்மா, ஸ்ரீஜா ஃபேஷியல் பண்ண போறாளாம். இவ இந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால ஸ்ரீஜாக்கு இங்க ரூட் எதுவும் தெரியாது. அதான் துணைக்கு பிரீத்தியை அனுப்பி வைக்கலாமான்னு கேட்க வந்தேன். பிரீத்திக்கு மட்டும் என்ன தெரியும்? அது இல்லாம அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. நீ வேணா விக்ரம கூட்டிட்டு போய. அம்மா, பிரீத்தினா பார்லருக்குள்ளேயே போய் கூட இருந்து பாத்துக்குவா. ஆனா விக்ரம் போனா வெளியில தானே நிக்கணுமா? ஓ, பிரீத்தி, நீ வேணா கூட போயிட்டு வாமா. சரிங்கம்மா. போங்க. வா பிரீத்தி. ஸ்ரீஜா, எல்லாம் எடுத்துக்கிட்டல? கார்ல இருக்க ஆண்டி. பிரீத்தி, கூட இருந்து பாத்துக்கோ. ஏதாவதுன்னா எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணு, மத்த யாருக்கும் ஃபோன் பண்ணாத. ஏன்னா இங்க எல்லாரும் வேலையில இருப்பாங்க. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க.
பிரீத்தி நீயும் கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிக்கோ. எனக்கு எதுக்கு? நீங்க தான் நிச்சய பொண்ணு, நீங்களே பண்ணிக்கோங்க. பிரீத்தி எனக்கு போட்டு முடிக்கிற வரைக்கும் நீயும் சும்மா தானே இருக்க போற. அதுக்கு நீயும் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்ல. இல்ல பரவாயில்ல, வேண்டாம். எனக்கு ஆகிற அதே நேரம் தான் பிரீத்தி உனக்கும் ஆக போகுது. யோசிக்காத. சிஸ்டர் அவங்களுக்கும் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க. ஓகே. உபாசனா இங்க வாங்க, அவங்களுக்கும் ஃபேஷியல் பண்ணி விட்டுடுங்க. ஓகே வாங்க மேம், வந்து உட்காருங்க. வேண்டாம் ஸ்ரீஜா, வேண்டாம் ப்ளீஸ், எனக்காக பிரீத்தி. வாங்க மேம். இங்க பார், நான் போன்ல சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். இன்னும் 2 மணி நேரத்துக்கு அவ வெளியில வரவே கூடாது. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க மேடம். அந்த பொண்ணு கண்டிப்பா வெளியே வர மாட்டா. பக்காவா ப்ளே பண்ணி அந்த பிரீத்திய அங்கே கழட்டி விட்டுட்டு வந்துட்டேன். அவளால இன்னும் 2 மணி நேரத்துக்கு இந்த பக்கமே வர முடியாது. விக்ரம், என்ன விக்ரம், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இங்க பச்சை சட்டை போட்ட ஒருத்தன் இந்த பக்கமா போனானா? விக்ரம், ரொம்ப நடிக்காத. நீ யார தேடிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன தேடினாலும் நீ தேடுற ஆளு கிடைக்க மாட்டாங்க. ஐயோ ஆண்டி, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. விக்ரம், நீ கத்துக்குட்டி விக்ரம். உனக்கு இந்த வில்லத்தனம் செட் ஆகாது. அமுல் பேபி மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு போயிடணும். யாருமே இல்ல. சந்திரிகா, சந்திரிகா சீக்கிரம் வா. என்னையா? வா சந்திரிகா. சொல்லியா? அட வான்னு சொல்றேன்ல, வா. யோ, என்னையா? ஆமா சொல்றேன், வா. யோ, போலாம் வா. என்னையா? என்ன விஷயம் சொல்லு. வா, ஆமா. எங்கயா கூட்டிட்டு போற? சொல்றேன் வா. முதல்ல கைய விடுயா. அங்க பாரு.
இவ எப்படி இங்க வந்தா? பார்லர் போயிட்டு வந்துட்டீங்க? வந்துட்டேன் பாட்டி. ஓகே. ஏய் பிரீத்தியா இது? அழகா இருக்கேம்மா. நீ கூட ஃபேஷியல் பண்ணியா? நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஸ்ரீஜா தான் என்ன கம்பல் பண்ணி பண்ண வச்சாங்க. ஓகே. ரொம்ப அழகா இருக்க ஸ்ரீஜா. நல்ல காரியம் பண்ணிருக்க. நீங்க 2 பேரும் இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும். என்ன? அதான் எனக்கு சந்தோஷம். ஓகே. தள்ள. என்ன ஸ்ரீஜா அவ வர மாட்டான்னு சொன்ன, இப்ப எப்படி வந்தா? அதான் எனக்கும் தெரியல. ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ். நான் வேற இன்னைக்கு பிரீத்திக்கு நிச்சயமாச்சு. அவளை எப்படி பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அந்த குறைய தீர்த்து வச்சிட்டீங்க. மிக்க நன்றி. ஆமா, இந்த பயங்கரமான பிளான யார் போட்டது? ஐ திங்க் ஸ்ரீஜாவா தான் இருக்கணும். அருமையான பிளான் ஸ்ரீஜா. இன்னும் நீ இந்த மாதிரி நிறைய பிளான் போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த விக்ரம் என்ன மாய மந்திரம் பண்றானே தெரியல. எப்படி நம்ம பிளான் எல்லாம் அவனுக்கு தெரியுது? ஆமா சந்திரிகா, அவன் என்ன விட உன்னை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன பத்தி தெரிஞ்சாலும் நாம போடுற பிளான் எப்படி அவனுக்கு தெரியுது? அம்மா, கிருபா எங்க, நாகு எங்க? அவங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? உனக்கு ஐடியா தானே? நான் சொல்றேன். விக்ரம், அவங்க போட்ட பிளானை எல்லாம் ஈஸியா முடிச்சு வச்சிட்டேன். இனி நம்ம பிளானை சக்சஸ் பண்றது மட்டும்தான் பாக்கி. சந்திரிகாவால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பிரீத்தி கையில மோதிரம் போட போறது உறுதி. எப்படியோ நம்ம திட்டம் எல்லாம் அவனுக்கு லீக் ஆகுது. எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு தான் தெரியலையே. சந்திரிகா, ஒரு நிமிஷம். யாரோ வராங்க. இவர் வேற. ஐயோ அப்பா, ஐயோ. பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. வெயிட் அவங்க ஆத்தா எருமை மாதிரி இருக்காளே. ஏய் கிருபா, கீழே யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டியா? அப்படியே ஏறி மிதிச்சிட்டு போற. யோ, பார்த்ததுனால தான் மிதிச்சிட்டு வந்த. நீ அங்க போய் படுத்துட்டு இருக்க? அடியே கிறுக்கு பிடிச்சவளே, எல்லாம் உனக்காக தான். இருக்கிற டென்ஷன்ல நீ வேற குரங்கு விதியை காட்டிட்டு இருக்காத. விக்ரம், சந்திரிகா, நீ சொன்னல்ல நம்ம பிளான்லாம் அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான்னு. யாருமே சொல்லாம அவனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனாலதான் கதவுக்கு கீழ் வழியா பார்த்தேன். இவளால இடுப்பு புடிச்சுக்கிச்சு. சந்திரிகா, நான் நல்லா பார்த்துட்டேன். விக்ரம் வெளியே இல்ல. அவனுக்கு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் மாதிரி ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதனாலதான் நம்ம போடுற பிளான் எல்லாம் அவன் கண்டுபிடிச்சிடறான். யோ, வர வர உனக்கு புத்தி மங்கிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன ஒன்ன மாதிரியா ஒட்டு கேட்கறதுக்கு? வேற ஏதோ புத்திசாலித்தனமா யோசிக்கிறான். ஹலோ. என்ன சந்திரிகா, எப்படி இருக்க? அக்கா சொல்லுக்கா, மாமா எப்படி இருக்காரு? அவர் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் என்னமோ பொண்ணுக்கும் விக்ரமுக்கும் தான் கல்யாணம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விக்ரமுக்கு வேற பொண்ணு கூட நிச்சயமாமே. ஆமாக்கா, நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் அம்மாவோட விருப்பம் தானே.